Daily. Taste the Daily. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை முன்னிட்டு உதகை தாவரவியல் பூங்காவில் பிரம்மாண்டமான மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். இதனையொட்டி பழங்கால அரண்மனை உள்ளிட்ட வடிவங்களை வண்ண மலர்களால் அலங்கரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அனீஷ். வணக்கம் அனீஷ், விவரம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஒரு பிரசித்தி பெற்ற மலர் கண்காட்சி உதகை தாவரவியல் பூங்காவில் நாளை நடைபெறுகிறது. இதனை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்கான ஆயத்த பணிகள் தற்பொழுது தோட்டக்கலைத்துறை சார்பாக மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் பல்வேறு கோடை விழாக்கள் நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகும். இதன் முக்கிய நிகழ்ச்சியாக 127வது மலர் கண்காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறுகிறது. இதில் இந்த ஆண்டு 10 லட்சம் மலர்களை கொண்டு அரண்மனை, யானை, போர் வீரர்கள், ராஜசிம்மாசனம், அன்னப்பறவை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் மலர்களால் உருவாக்கும் பணியானது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் நாளை 15ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறுகிறது இந்த மலர் கண்காட்சி. மேலும் இதில் இ-பாஸ் நடைமுறை அமலில் உள்ளதால் அனைவரும் கண்டு ரசிக்கும் வகையில் 6 நாட்களே இருந்த மலர் கண்காட்சியானது தற்பொழுது 11 நாட்கள் நீடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். Taste the Daily.